ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டிருக்காங்க. அப்போ ஒரு பெரிய அதிசயமான சம்பவம் நடந்ததுங்க. 1810 கோயம்புத்தூர் கலெக்டராக இருந்தவர் பேர் டீலன் அப்படிங்கிறவர் கோயம்புத்தூர் கலெக்டராக இருந்தார். அவருக்கு திடீர்னு பார்த்தா புற்றுநோய் கேன்சர் வந்துருச்சு. நிறைய டாக்டர்களை போய் பார்க்குறாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் எந்த வகையிலுமே அவருக்கு குணமாகவே இல்லை. நோயால் துடிச்சுன்னு இருக்கார். அங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது, அங்கே இவரை அழைச்சிட்டு போங்க, அந்த இவரை அழைச்சிட்டு போனீங்கன்னா அந்த சாமியை போய் கும்பிட்டா அந்த கேன்சர் புற்றுநோயெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. மருந்து மாத்திரையெல்லாம் சரியாகிறது எப்படி இது மாதிரி சரியாகும், இதெல்லாம் நான் மேஜிக்காக என்ன அப்படின்னு நினச்சிட்டு, சரி இருந்தாலும் எல்லாருமே சொல்கிறாங்க அதனால் போய் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வராரு. அதிர்ஷ்டவசமாக அவருக்கு கேன்சர் புற்றுநோயிலிருந்து அவர் விடுபடுறாரு, விடுதலை ஆகிறாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியம். இருந்தாலும் வாரம் அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் கும்பிட ஆரம்பித்தார். உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, கோவிலை கொஞ்சம் எடுத்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை எடுத்து கட்டுறாரு. மேலே கோபுரம் அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கோபுரம் அமைக்கிறதுக்கு கல் வைப்பாங்க, மறுநாள் காலையில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் தரையில் விழுந்து கிடக்கும். அதனால் பக்தர் ஒருவர் கனவுல ஆஞ்சநேயர் தோன்றி மேலே மண்டபம் எழுப்ப வேண்டாம், நான் திறந்த வெளியிலேயே இருக்கிறேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொன்ன பிறகு அப்படியே அந்த கோவிலை விட்டுட்டாங்க. இன்றைக்கும் இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வராங்க. எந்த நோயாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான ஆஞ்சநேயராக இருக்கிறார். அந்த ஆஞ்சநேயருடைய பேர் என்னன்னா காடு அனுமந்தராய சுவாமி. அதாவது அந்த ஆஞ்சநேய சுவாமியுடைய பேரே ஸ்ரீ காடு அனுமந்தராய சுவாமி. அந்த ஆஞ்சநேயர் கோவில் எங்கே இருக்குன்னா தாராபுரத்தில் இருக்குது. தாராபுரத்தில் பஸ் ஸ்டாண்டு, அதாவது பேருந்து நிலையத்து பக்கத்திலேயே இந்த கோவில் இருக்குது. இங்கே போனீங்கன்னா ஒரே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகள் ஆஜானுபாகுவாக தோற்றமளிக்கிறார். 7 அடி உயரம், 3 அடி அகலம், அப்படி பிரம்மாண்டமாக இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமிகள் காட்சி கொடுக்குறாங்க. இடுப்பில் சலங்கைகள் கட்டியிருக்காங்க, வலது இடுப்பில் கத்தி இருக்குது, கழுத்தில் சுதர்சன சாலக்கிராம மாலை, அற்புதமான மாலை. அப்படியே பார்க்கும்போதே நமக்கு கண்களில் எடுத்து ஒத்திக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வலது கையில் அபயகஸ்தத்துடனும் இடது கையில் சௌகந்திகா மலருடனும் அதான் அந்த பூவை அணிந்து கொண்டு அந்த பூவை வைத்து கொண்டு இங்கே பகவான் காட்சி கொடுக்குறார். ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோவில், பழமையான கோவில். முகம் ஈசான்யத்தை நோக்கி இருக்குது, ஆனால் கால்கள் வடக்கு நோக்கி இருக்குது. இதுதான் ஒரு அற்புதமான திருக்கோவில், திருக்கோலம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஆஞ்சநேய சுவாமிகளுடைய பாதம் முதல் அந்த கிரீடம் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மனசில் இருக்கிற பயம் விலகுது, உடம்பில் இருக்கிற நோயெல்லாம் விலகுது. அதே மாதிரி வழக்கு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் விலகி ஓடி போகுது. ஒரு அற்புதமான திருக்கோவில் இந்த கோவிலுங்க. அதே மாதிரி ஜெயதீர்த்த சுவாமிகள் மைசூர் அருகில் அவங்களுடைய பிருந்தாவனம் இருக்குது. அங்கேருந்து திருமண் கொண்டு இங்கே பிருந்தாவனத்தில் அமைச்சிருக்காங்க. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய மந்திராலயத்திலிருந்து மிருத்திகை அதெல்லாம் கொண்டு இங்கே ராமர் சன்னதியில் வச்சுருக்காங்க. இங்கே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய சன்னதியும் சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. பொதுவாக வடமாலை வெத்தலை மாலை சாத்துற மாதிரி இங்கேயும் வடமாலை வெத்தலை மாலைலாம் சாத்துறாங்க. வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறுது. நோய் எதுவாக இருந்தாலும் எல்லாமே குணமாகுது. அந்த ஆங்கிலேயரே பார்த்து அசந்து போய் இப்படியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு இவ்வளவு சக்தி இருக்குதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கார். இன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தியாக இருக்கிறதுனால நீங்களும் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ ஆஞ்சநேய கோவில்களுக்கெல்லாம் போகலாங்க. அனுமன் சாலிஷாவும் இன்றைய தினத்தில் நீங்கள் படிக்கலாம். அது படிப்பதன் மூலமாக நம்ம மனசில் ஒரு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. ஸ்ரீ ஆஞ்சநேய பக்தராக இருந்தவர் வியாயராசர், அதாவது வியாசராசர். அவர் தான் இந்த திருக்கோவிலை அமைச்சார். அந்த வியாசராசர் ஏகப்பட்ட திருக்கோவில்கள் அமைச்சிருக்கார். 732 ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகள் திருக்கோவிலை அவர் அமைச்சிருக்கார். அதில் 89வது கோவிலாக இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமான திருக்கோவில். அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கே போய் உட்கார்ந்து சுவாமியை ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை தரிசிக்கும் போதே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எல்லாமே விலக ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால தாராபுரம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள காடு ஸ்ரீ அனுமந்த சுவாமிகளை சென்று தரிசனம் செய்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஸ்ரீ ஹனுமத் ஜெயந்தி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.